வணக்கம். இன்றைய வாமனாவில் விசிக கட்சிக்கொடி மதுரையில் அகற்றம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் போராட்டம், இதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். மதுரை மாவட்டம் வெளிச்சிநத்தம் கிராமப்பகுதியில் விசிக கட்சிக்கொடி 25 அடி உயரத்திலிருந்து 45 அடி உயரமாக உயர்த்தப்பட்டதற்காக டெப்டி தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக உதவியாளர், இவங்க 3 பேரும் முதல்ல ஆரம்பத்தில் அதை மறுத்து இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 45 அடி உயர கொடிக்கம்பத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதற்காக மாவட்ட ஆட்சியரான சங்கீதா அவர்கள் டெப்டி தாசில்தார் மற்றும் விஓஓ தலையாரி இவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரியான ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்ததே இல்லை. எனக்கு என்னவோ தனிப்பட்ட முறையில் கலெக்டர் சங்கீதா மேடத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட தைரியத்தை நான் பாராட்டிகிட்டே வர்றேன். இது வரைக்கும் எந்த கலெக்டர்கிட்டமே அந்த மாதிரியான ஒரு தைரியம் இல்லை. அதுவும் ஒரு பெண் கிட்ட. ஒரு ஆண் கலெக்டர் கூட அந்த மாதிரி தைரியமாக செயல்பட மாட்டார். ஒரு பெண் ஆட்சியர் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்காரு. ஏன்னா விசிக அப்படின்னாலே பொதுவாக எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த விசிக அப்படின்ற அந்த கட்சியோட பேரை சொல்லவே பயப்படுற நேரத்தில் அந்த அம்மா தொடர்ந்து மதுரையில் விசிக கட்சி கொடிக்கு இடம் கொடுக்காதது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. இது கூட திமுகவை சேர்ந்த அமைச்சராக இருந்தாலும் அமைச்சர் மூர்த்தியையும் நாம் மனதார பாராட்டியே தீர வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விசிக கட்சிக்கு மதுரையில் அகற்றப்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அமைச்சர் மூர்த்தி. அவர் திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சராகவே கூட இருந்துட்டு போட்டுங்க, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் விசிகவுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறதுல மதுரை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து சிறப்பான பங்கை வகித்து வருகிறார். அதே போல் டெப்டி தாசில்தார் போயிட்டு அந்த கொடிக்கம்பு விஷயத்தில் போய் பேசிகிட்டு இருக்கும்போதே விசிக கட்சியினர் கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெப்டி தாசில்தாரை அடித்து அவரோட சட்டையை பிடிச்சி கிழிச்சிருக்காங்க. அநேகமாக அவரோட பேர் ராஜேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். விஓஓ தலையாரி இவங்க 2 பேரும் பரமசிவம் மற்றும் பழனியாண்டி. இந்த ராஜேஷோட சட்டையை பிடிச்சி கிழிச்சி அவரை போட்டு அடித்ததும் விசிக கட்சியினர் மீது 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய விஷயம். இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் விசிக கட்சியினர் கலெக்டர் சங்கீதாவை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடலை. ஏம்மா கலெக்டர் ஆஃபீஸை போய் முற்றுகையிடணுமா, போராட்டம் வெடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி இல்லைங்க. திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலும், திருப்பியே நான் சொல்கிறேங்க, விசிக கட்சியினர் இந்த நிமிஷம் வரைக்கும் மதுரை கலெக்டர் சங்கீதாவுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தாததற்கு முக்கியமான காரணமும், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடாததற்கு முக்கியமான காரணமும், அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இதே விசிக அதிமுக ஆளும் கட்சியாக இருந்து விசிக திமுக இந்த 2 எதிர்கட்சியாக இருந்தது அப்படின்னா இந்நேரம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2018 மே 22 அன்னைக்கு தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு அந்த தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸை கொளுத்தி விட்டாங்க பார்த்தீங்களா, கொளுத்த போனாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக மதுரையிலையும் செஞ்சுருப்பாங்க. திருப்பியும் சொல்கிறேன், 2018 மே 22 அன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு கொளுத்து போய் அதால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் சத்தியமாக மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கும். என்ன பண்ணுறது, கூட்டணியில் இருக்கும்,
நமக்கு 2 சீட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த 2 சீட்டும் போயிடும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே அப்படியே குமுறிட்டு இருக்காங்க திமுக மேலே. ஆனால் திமுகவை வெளிப்படையாக ஆதவர்ஜுனா மாதிரி தாக்கி பேசுனா அல்லது பகைச்சிக்கிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது பிச்சை மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த 2 சீட்டும் போயிடுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விசிக முற்றுகையிடவில்லை. இருந்தாலும் காவல்துறையினர் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலூர் சானாவாசை கூட்டிகிட்டு வந்து அப்படியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்கு இவங்க திடீர்னு எதிர்பாராமல் இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவாங்க. அதனால் மதுரை சிட்டி உளவு பிரிவாக இருந்தாலும் சரி அல்லது ரூரல் ஐஎஸ்ஆக இருந்தாலும் சரி எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விசிக என்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து பொதுமக்களுக்காக எந்த விதமான நல்லதும் செய்யவே இல்லை. சரி, பொதுமக்களுக்கு செய்யலைனா கூட பரவாயில்லங்க, தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலித் மக்களுக்கு கூட திருமாவளவன் இந்த நிமிஷம் வரைக்கும் எதையுமே செய்யலை. கட்சி ஆரம்பித்த நாளையில் இருந்து இந்த கொடிக்கம்ப விஷயத்துக்காக மற்றவங்களோட சண்டை போட்டு மண்டையை உடைக்கிறது மட்டும்தான் இந்த விசிக கட்சி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இப்போ ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஒன்று கூடி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. தயவு செய்து பொதுமக்களே இதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருவாய்த்துறை பற்றியும் அதில் நடக்கக்கூடிய ஊழல் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா காவல்துறையை விட அதிகமான ஊழல் இருக்கக்கூடிய நம்பர் 1 டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை தான். தற்போது வருவாய்த்துறை செக்ரட்டரியாக யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமுதா மேடம் இருக்காங்க. ரொம்ப நேர்மையானவங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அமுதா மேடம் கூட இந்த அளவுக்கு வந்து ரொம்ப போல்டாக யாரையுமே வந்து அவங்களுடைய பதவியை விட்டு தூக்கலை, அவங்களுடைய வேலையை விட்டு தூக்கலை. ஆனால் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சங்கீதா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதல் தடவையாக வரலாற்றிலேயே யாருமே செய்யாத ஒரு துணிச்சலோடு விஓஓ, தலையாரி, டெப்டி தாசில்தார் இவங்களை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா பொதுமக்களே, குறிப்பாக மதுரை மாவட்டத்து மக்களே, தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வேயரில் இருந்து சர்வேயருக்கு கீழே எடுபடியாக இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஊழல் 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 தான். ஒன்றும் இல்லை, உங்களோட நிலத்தை அளக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். எத்தனை மாதம் இல்லைங்க, எத்தனை வருஷம் இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாசில்தார், இந்த கலெக்டர் இவங்கெல்லாம் கூட அடக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சர்வே இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. அதே போல் விஓஓ, தமிழ்நாட்டோட கடனை அடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஓஓ வீட்லேயும் நீங்கள் ரெய்டு விட்டாலே போருங்க, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாம். தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு விஓஓ வீட்லேயும் ரெய்டு விட்டாலே போதும், தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாம். தயவு செய்து விஓஓ, டெப்டி தாசில்தார், குறிப்பாக தலையாரி, ஐயோ அப்பா கடவுளே, இந்த தலையாரி ஆடுற ஆட்டம்லாம் தாங்க முடியல. நான் தனி வீடியோ விரைவில் போடுறேன். நான் ரொம்ப ரொம்ப மோசம் இந்த விஓஓ, தலையாரி. அதனால் விஓஓ, தலையாரி, டெப்டி தாசில்தார் இவங்களையெல்லாம் பணியிடை நீக்கம் செஞ்சதுக்காக தயவு செய்து பொதுமக்களாகிய மதுரை மாவட்டத்து மக்கள் நீங்கள் கொஞ்ச நாள் வந்து உங்களோட வேலை ஏற்கனவே இவங்க உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ண உடனே செஞ்சு கொடுத்துருவாங்களா? கிடையாது. இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படின்னு இழுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்க எவ்வளோ நாள் அவங்க வந்து போராட்டம் பண்ணாலும் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் வழக்கம் போல் மறைமுகமாக வேலையே செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர லஞ்சம் வாங்கிட்டு வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எப்படி உங்களை வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்தடிப்பாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி அவங்க வந்து போராட்டத்தில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை உதாசீனப்படுத்துங்க. தயவு செய்து திருப்பி சொல்கிறேன்,
மதுரை மாவட்டத்து மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். இருக்கிறதுலையே காவல்துறையை விட மிக மிக மோசமான ஊழல் வருவாய்த்துறையில் தான் இருக்குது. இந்த சர்வேயர்லாம் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல, விஓஓ பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல, டெப்டி தாசில்தார் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல, இவங்களாம் ஒழுங்காக வேலை பார்க்குறதில்ல. அதனால் ரொம்ப போல்டாக மதுரை மாவட்டத்து கலெக்டர் சங்கீதா அவர்கள் இந்த 3 பேரையும் பணியிடை நீக்கம் செஞ்சது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஓஓ, தலையாரி, டெப்டி தாசில்தார் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. அதனால் அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்து கலெக்டர் சங்கீதாவை நாம் எல்லாருமே மனதார பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கணும். இப்போ அரசியல் சதுரங்க வேட்டைக்கு, அரசியல் சதுரங்க காரணத்துக்காக ஒரு சூழ்ச்சிக்காக விசிக கட்சிக்கொடி அகற்றுறதுக்காக அதிகாரிகள் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. தயவு செய்து அப்படி தப்பாக எடுக்காதீங்க. கலெக்டர் சங்கீதா அவர்கள் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. ஒன்று, விசிக கட்சியினர் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஒரு செயல். இன்னொரு புறம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு, எந்த கலெக்டருமே செய்யாத அளவுக்கு கலெக்டர் சங்கீதா பெண்ணாக இருந்தாலும் விஓஓ, தலையாரி, டெப்டி தாசில்தார், துணை வட்டாட்சியர் இவங்க 3 பேர் மேலேயும் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் அடித்ததுக்காக. அது அரசியல் காரணத்துக்காகவே இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா தொடர்ந்து எப்படி நியூஸ் போடுறாங்க, மீடியாலாம் எப்படி நியூஸ் போடுறாங்கன்னா அரசியல் காரணத்துக்காக அப்படின்னு. அரசியல் காரணத்துக்காகவே இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. ஆனால் இந்த 3 பேரை பணியிடை செஞ்சதுக்காகவும் 21 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சதுக்காகவும் கலெக்டர் சங்கீதாவை நாம் மனசார பாராட்டியே தீரணும். சரி, கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி. இளந்திரையன் அவர்கள் கட்சி கொடியால் ஏதாவது பயன் உண்டா, தொடர்ந்து கட்சி கொடியால் பிரச்சனை ஏற்படுறதுனால கட்சி கொடிகளை ஏன் அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த கேள்வியை நான் பல வருஷமாகவே கேட்டுட்ருக்கிறேன். இப்போ தான் முதல் தடவையாக ஒரு நீதிபதிக்கு மனசில் அது தப்புன்னு பட்டிருக்குது. அதுக்காக மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி. இளந்திரையன் அவர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, திமுக கட்சி கொடியாலோ அல்லது அதிமுக கட்சி கொடியாலோ, நாம் தமிழர் கட்சி கொடியாலோ, பாமக கட்சி கொடியாலோ, குறிப்பாக இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார்? விசிக. பாஜக கட்சி கொடிக்கு மட்டும் அனுமதி இருக்குது, பாஜக கட்சி கொடிக்கு மட்டும் அனுமதி இருக்குது. பாஜக கட்சி கொடியால் இதுவரைக்கும் ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்லை. ஒரு தடவை, அதாவது போன வருஷம் நினைக்கிறேன், பனையூரில் அண்ணாமலை வீட்டில் பாஜக கட்சி கொடி ரொம்ப உயரமாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. உண்மையிலே அதை பாராட்டலாம். ஏன்னா கட்சி கொடி ரொம்ப உயரமாக இருந்தது. அது ரொம்ப உயரமாக இருந்ததுனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க புகார் கொடுத்ததுனால உடனே அதை செஞ்சாங்க. அப்போ பாஜக கட்சி கொடி அப்படின்னோடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போயெல்லாம் இந்த விசிக வாயை மூடிட்டு தான் இருந்தாங்க. நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பாஜக கட்சி கொடியாலோ அல்லது திமுகவாலோ அதிமுகவாலோ நாம் தமிழர் கட்சியாலோ, ஏன் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியாலோ இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சி கொடியால் எந்த விதமான, அந்த கொடிக்கம்பத்தால் எந்த விதமான பிரச்சனையும் பொதுமக்களுக்கு வந்ததே கிடையாது. நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். தொடர்ந்து விசிக கட்சி கொடியால் மட்டும்தான், விசிக கொடிக்கம்பத்தால் மட்டும்தான் தொடர்ந்து வன்முறை நடந்துட்டுருக்குது. அதனால் விசிக கொடிக்கம்பம் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. இன்னும் கேட்டால் கலெக்டர் சங்கீதாவாது கொடிக்கம்பத்தை தான் அகற்றுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த சுவரொட்டியாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த சுவரில் வருங்கால முதல்வர் திருமாவளவன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சுவரில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவர் மீசையை ஒரு கையில் முறுக்கிட்டு இருப்பார். அதையும் அழிக்கணும்னு நான். கொடிக்கம்பத்தை நீக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்த விட எல்லா சுவர்லேயும் திருமாவளவனுடைய முகத்தை போட்டு
வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு விசிக அங்கே எல்லா சுவத்தையும் பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த சுவரொட்டியும் ஓட்டுறாங்க. விசிக சம்பந்தப்பட்ட கொடிக்கம்பமாக இருந்தாலும் சரி, சுவரொட்டியாக இருந்தாலும் சரி, சுவரில் வந்து வருங்கால முதலமைச்சரே சொல்லி எழுதுறதா இருந்தாலும் சரி, அனுமதிக்கவே கூடாது. தயவு செய்து தமிழ்நாடு முழுவதும் சுவரில் விசிகாவுக்காக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அதையெல்லாம் தயவுசெய்து அழித்து விடுங்க. அப்போ தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். கடைசியாக மீண்டும் மீண்டும் மனதார மதுரை மாவட்டத்து ஆட்சியர் சங்கீதா அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அதாவது தைரியத்தின் முதல் வித்து வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் சங்கீதா தான். அவங்கள பார்த்து மற்ற மாவட்ட ஆட்சியரும் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசிக கட்சிக்குடிய அகற்ற வேலையை செய்யணும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மதுரை மாவட்டத்து ஆட்சியர் சங்கீதா எப்படி போல்டாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்யணும். அதுக்கு ஸ்டாலின் வந்து மறைமுகமாக உத்தரவிடணும். ஏன் அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்து விசிகாவை அழிக்க முடியாது. கூட்டணியில் இருந்து திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவாங்க. திருப்பி நான் சொல்கிறேன், திருதராஷ்டிர ஆலிங்கனம், அனைத்து அழித்தல். அந்த மாதிரி கூட்டணியில் இருந்துகிட்டே ஊமக்குத்து குத்துற மாதிரி, உள்குத்து வேலை செய்கிற மாதிரி திமுகவால் மட்டும்தான் விசிகாவை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.